தான் உடலுக்கு உழவாரம் நாவுக்கு தேவாரம் சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு தேவார பாடலை பாடிக்கிட்டு கூடவே உழவார பணி பண்ணார். அவர் உழவார பணி பண்ணவே தான் இந்த அளவுக்கு உலக அளவில் எந்தெந்த கோயிலில் எங்கே பணி இருக்குன்னு தெரிஞ்சு எல்லோரும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நாம் செங்கல்பட்டிற்கு அருகில் பாலூரில் அமைந்துள்ள பிரம்மராம்பிகை உடனுரை பதங்கேஸ்வரர் திருக்கோவிலை தான் தரிசிக்கப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்தில் பாலூர் என்ற ஊரில் பதங்கேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. சாலை மார்க்கமாகவும் மற்றும் ரயில் மார்க்கமாகவும் இந்த ஊரை நாம் அடையலாம். இக்கோவில் பஸ் நிறுத்தம் மற்றும் ரயில் நிலையம் அருகிலேயே அமைந்துள்ளது. ஊருக்குள் நுழைந்ததுமே அழகான இயற்கை சூழல் நம்மை வரவேற்கிறது. சென்னைக்கு அருகில் இப்படி ஒரு கிராமிய சூழலா என வியக்க வைக்கிறது. இக்கோவிலின் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இக்கோயில் குளமானது சற்று பராமரிப்பில்லாமல் உள்ளது. அதையும் சரி செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். சென்னைக்கு அருகில் இருப்பவர்கள் ஒரு நாள் சுற்றுலா செல்ல ஏதுவான இடம் இது. நமது குழுவினர் இந்த கோவிலை சென்றடைந்த நேரம் சென்னை வேளச்சேரி ஆடலரசு ஐயா தலைமையிலான உழவார் பணி குழுவின் சார்பாக உழவார் பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் உழவார் பணி செய்து கொண்டிருந்தனர். இந்த பணியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களால் ஆன பணிகளை செய்து கொண்டிருந்தனர். இக்கோவிலில் நடைபெறும் உழவார் பணியின் போது பக்தர்கள் கோவிலை சுத்தம் செய்கின்றனர். மேலும் செடி கொடிகளை அகற்றுதல், வர்ணம் பூசுதல் மற்றும் கோவில் குளத்தினை சரி செய்தல் போன்ற பணிகளிலும் ஈடுபடுகின்றனர். இக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ பதங்கேஸ்வரர், அவரது துணைவி ஸ்ரீ பிரம்மராம்பிகை மற்றும் ஸ்ரீ வண்டார் குழலிமங்கை என அழைக்கப்படுகிறார். கிழக்கு நோக்கிய நுழைவாயில் வளைவுடன் கோவில் அமைந்துள்ளது. ரிஷபரூடராக சிவன் மற்றும் பார்வதியின் ஸ்டக்கோ படம் வளைவில் உள்ளது. இக்கோவிலின் வளைவுக்குள் நுழையும் போது இருபுறமும் ஒரு பரந்த திறந்த வெளி புல்தரை அமைந்துள்ளது. சிங்க தூண்களான நந்தி மண்டபம் மற்றும் பலிபீடம் ஒற்றை அடுக்கு 2வது நிலை ராஜகோபுரத்தின் முன் உள்ளன. கோஷ்டத்தில் ஸ்ரீ விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் விஷ்ணு, துர்கை ஆகியோர் உள்ளனர். கருவறையில் மூலவர் நாகபிரான அலங்காரத்துடன் அழகாக இருக்கிறார். கருவறையின் நுழைவாயில் ஸ்டக்கோ துவாரபாலர்கள் உள்ளனர். உள்பிரகார சன்னதியில் வள்ளி தேவசேனா முருகர் மற்றும் 4 பிரகாரங்கள் உள்ளன. முருகன் தனது வாகனம் மயில் மீது அமர்ந்திருக்கும் 6 முகங்களை கொண்டுள்ளார். அதன் பின்புறம் ஒரு ஓம் வளைவு உள்ளது. இவை அனைத்தும் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டுள்ளன. முருகன் சன்னதியானது இடது பக்கத்தில் வடக்கு நோக்கி உள்ளது. இக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் ஸ்ரீ விநாயகர், அம்பாள், காலபைரவர், நவகிரகங்கள், சூரியன், விநாயகர் உள்ளனர். சூரியன் சிவனை வழிபட்டதால் பழங்காலத்தில் நவகிரக சன்னதி இல்லை. பிற்காலத்தில் நவகிரக சன்னதியும் சேர்க்கப்பட்டது. இங்கு நால்வரில் சுந்தரர் சிலை பல கோவில்களில் உள்ளது போல் இல்லாமல் சற்று வித்தியாசமாக உள்ளது. நால்வரின் சிலைகள் முன்பு கோவிலின் வெளிப்புறத்தில் நிறுவப்பட்டிருந்தது. சமீபத்திய ஆண்டுகளில் உள்ளே கொண்டு வைக்கப்பட்டதாக பக்தர்கள் தெரிவித்தனர். ஸ்ரீ வண்டார் குழலி அம்மன் தனி ஆலயத்தில் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அபய மற்றும் வரஹஸ்தத்துடன் உள்ளார். அவருடைய வாகனம் சிம்மம் பலிபீடத்துடன் முன்னால் உள்ளது. இந்த கோவில் கட்டிடக்கலையானது கோவில் கருவறை, அந்தரலம் மற்றும் அர்த்த மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. கருவறையின் நுழைவு தெற்கு பக்கத்திலிருந்து உள்ளது. கருவறை பாதபந்த அதிஷ்டானத்தில் திரிபட்ட குபுதத்துடன் உள்ளது. 2 அடுக்கு கல் விமானம் பிரஸ்தாரத்தின் மேல் உள்ளது. சிகரம் செங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது. முகமண்டபம் விஜயநகர காலத்தில் கட்டப்பட்டுள்ளது.
கல்வெட்டுகளின்படி இத்தலம் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பெரும்பாலையூர் என சொல்லப்பட்டுள்ளது. முன்பு இந்த இடம் ராஜேந்திர சோழ நல்லூர் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. சிவபெருமான் பெரும்பாலையூர் மகாதேவர் என்றும் திருப்பத்தங்காடுடையார் எனவும் அழைக்கப்பட்டார். இக்கோவிலில் பல மன்னர்கள் வழங்கிய தானங்கள் பற்றிய குறிப்புகளுடன் உள்ள பல கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இக்கோவிலின் புராணத்தின்படி சூரியன் விஷ்ணுவின் ஆலோசனைப்படி கிரகதோஷத்தை போக்க இந்த கோவிலில் சிவனை வழிபட்டார் என கூறப்படுகிறது. சூரியன் பதங்கன், பரிதி, பாஸ்கரன், ஆதித்தன் போன்ற பல்வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார். ஆகவே சூரியனாகிய பதங்கன் இக்கோவிலில் சிவபெருமானை வழிபட்டதால் இந்த தல ஈசன் பதங்கீஸ்வரர் என்றும் இந்த இடம் பண்டைய காலத்தில் திருப்பதங்காடு எனவும் அழைக்கப்பட்டது. இந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு தீர்த்த கிணறும் உள்ளது. இக்கோவிலில் திருவாதிரை, அன்னாபிஷேகம், கார்த்திகை தீபம், பங்குனி உத்திரம், மாசி மகம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோவில் காலை 7 மணி முதல் பகல் 10 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் திறந்திருக்கும். உழவார பணி என்பது 63 நாயன்மார்களில் அப்பர் சுவாமின்னு சொல்கிற திருநாள் சுவாமிகள் வந்து ஆரம்பித்து இது பண்ணுறது. அவங்க அக்கா திலவதி அம்மையார்ட்டேந்து இதை கற்றுண்டு 80 வயசுக்கு மேலே இந்த உழவார பணி பண்ணார். அவர் சொன்ன அருள்வாக்கு தான் உடலுக்கு உழவாரம், நாவுக்கு தேவாரம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு தேவார பாடலை பாடிக்கிட்டு கூடவே உழவார பணி பண்ணார். அவர் உழவார பணி பண்ணவே தான் இந்தளவுக்கு உலக அளவில் எந்தெந்த கோயிலில் எங்கே பணி இருக்குன்னு தெரிஞ்சு எல்லோரும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆடல் செய்ய வந்து இந்த கோயிலில் பாலூரில் இன்றைக்கி வச்சுருக்காங்க. இந்த ஐயா வந்து கடந்த 27 வருஷமாக இந்த பணி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மாதமும் முதல் வார ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த பணியை அவர் வச்சுருக்காரு. நாங்கள் அடியார்கள்லாம் சேர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் அவர் என்ன சொல்கிறார் அது பிரகாரம் முதல் வார ஞாயிற்றுக்கிழமை வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சென்னையிலையும் சரி, சென்னை சுற்றி தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சரி, எல்லா இடங்கள்லையும் வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஒவ்வொரு சிவன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் உழவார பணி பண்ணுறாங்க. உழவார பணி என்பது கோவில் சுத்தம் செய்யும் இறைப்பணி. ஆங்கிலத்தில் சொன்னால் கிளீனிங் ஆஃப் தி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பணி பண்ணோன்னு சொன்னாக்கா, அதாவது மோட்சம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு பரிகாரம் தேவையில்லை. உழவார பணிக்கு அப்பேற்பட்ட மகத்துவமான பெரிய உயர்ந்த ஒரு விஷயம் இது. அதனால் எல்லோரும் கலந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பணி தொடர்ந்து பண்ணணும். யூடியூப்பில் யார் வந்து எடுக்கிறாங்களோ அந்த ஒரு நிர்வாகமும் அந்த அலுவலகமும் எல்லோரும் பரமட்சேமமாக இருக்கணும். இந்த உழவார பணிக்கு வந்து எல்லோரும் கலந்துக்குங்க. எல்லாம் பரமட்சேமமாக சுவைக்குமா அது நல்லா இருங்க. ஒவ்வொரு மாதமும் முதல் வார ஞாயிற்றுக்கிழமை ஐயா இந்த ஒவ்வொரு கோயிலில் பண்ணுறாரு. 2வது வார ஞாயிற்றுக்கிழமை வந்து வேளச்சேரியில் தண்டீஸ்வரர் கோயில் இருக்குது, அந்த கோயிலில் பணி பண்ணுறாங்க. 3வது வாரம் வந்து இது ஒரு குன்றத்தூரில் சதீஷ் ஐயாண்டவர் வந்து இது மெய்ப்பொருள் நாளில் உழவார பணி அவர் பண்ணுறாரு. இவர் திருக்கோயில் உழவார பணி பண்ணுறோன்னு ஆர்டர் செய்ய குரூப்பு. 2வது வாரம் வேளச்சேரி திருக்கோயில் உழவார பணி பண்ணுறோம். 3வது வாரம் மெய்ப்பொருள் நாள் உழவார பண்ணுறோம். 4வது வாரம் நமச்சிவாய் உழவார பணி சொல்லிட்டு வேணுகோபால் ஐயான்னு சொல்லிட்டு அம்பத்தூரில் இருக்கார். அவர் தலைமையில் அவர் 27 வருஷமாக அவரும் பண்ணுறாரு. கடைசி வாரம் கார்னீஸ்வரர் கோயில் சேதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க கோயில் உழவார பணி நடக்கிறது. அதேமாதிரி ஒவ்வொரு சிவன் கோயிலையும் ஞாயிற்றுக்கிழமை எவரி சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் உழவார பணி பண்ணுறாங்க. காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணுறவங்க இருக்காங்க. காலையில் ஆரம்பித்து மத்தியானம் பண்ணுறவங்க இருக்காங்க. சென்னை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியிலேருந்தும் சிவனடியார்கள் வந்து கலந்துக்கிட்டு இந்த பணியை பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து கலந்துக்கணும், பரமட்சேமமாக இருக்கணும். யார் யூடியூப் எடுக்கிறாங்களோ இந்த நிர்வாகம் அலுவலகம் எல்லோரும் பரமட்சேமமாக இருக்கணும். அவருடைய சுவாமியுடைய அம்பாள் சுவாமியுடைய அனுகிரகமும் அந்த 63 நாயன்மார்கள் அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். உலகம் சேமமாக இருக்கணும். அதான் நம்ம வேண்டியது. உலகத்து உடலுக்கு உழவாரம், நாவுக்கு தேவாரம். அப்பர் சுவாமியின் வாக்கு. நன்றி. லட்சுமி நாராயணன். சரிங்க. உங்க பேர் சொல்லுங்க. சாந்தி. ஓகே. எங்க இருந்து வரீங்க? ஜாபராம்பேட்டை சார். ஜாபராம்பேட்டையில இருந்து வரீங்க. சரி. சரிங்க. நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.